நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இந்த பொங்கல் எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத தான் பார்க்க போறோம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியே நான் அலாரம் எல்லாம் வச்சுட்டு தான் தூங்குனேன். 4 மணிக்கு அலாரம் வச்சிருந்தேன். அதுவும் கரெக்ட்டா அடிச்சுது. ஆனா வந்துட்டு விண்டோ எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப இருட்டா இருந்ததுனால, சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கொஞ்சம் கழிச்சு எழுந்திரிக்கலான்னு படுத்தோம். அப்புறம் பார்த்தா 5 மணி ஆயிடுச்சு. அப்புறம் நான் ரெடியாகி, பாப்பாவ ரெடி பண்ணி, நாங்க எல்லாம் கரெக்ட்டா மேல போய் இந்த படப்பெல்லாம் போடுறதுக்குள்ளயே டைம் வந்துட்டு 6:15 எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொறுமையா நாங்க வந்துட்டு ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டுருந்தோம். ஏன்னா பாப்பாவும் இருக்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து பண்ண முடியல. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க கொஞ்ச நேரம் பாப்பாவ வச்சிருந்தாங்க. நான் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் பாப்பாவ வச்சிருந்தேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியா தான் பண்ணுனோம். பாப்பாவுமே அப்பப்போ போய் எதையாவது எடுக்கிறது, ஏதாவது பண்றது, சேட்டை பண்றதுன்னு பண்ணிட்டே இருந்தாங்க. படப்பெல்லாம் போட்டு முடிக்கவுமே சூரிய பகவான் வந்தாச்சு. எங்களுக்கு வந்துட்டு டைம் எல்லாம் ரொம்ப தாண்டி போயிடுச்சு. ஆனா நாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகல. இது இப்படி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு நம்ம பெர்ஃபெக்ட்டா இருந்தோம் அப்படின்னா, பெர்ஃபெக்ஷன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு நிம்மதியா, சந்தோஷமா அந்த ஒரு பொங்கல வைக்க முடியாது. கொஞ்சம் பதட்டமா, பரபரப்பா பண்ற மாரி இருக்கும். அது வேண்டாம். பீஸ்ஃபுல்லா அண்ட் ஹேப்பியா நம்ம செலிப்ரேட் பண்ணணுங்கிறது தான் நாங்க முதல்ல மைண்ட்ல வச்சிருந்தோம். அதனால ரொம்ப வந்து டென்ஷன் ஆகல, டைம் ஆகுதுன்னுலாம் ரொம்ப யோசிக்கல. நாங்க பாட்டுக்கு பொறுமையா எல்லாம் ஒன் பை ஒன்னா பண்ணிட்டே இருந்தோம். குத்து விளக்கெல்லாம் நான் முந்தின நாளே வாஷ் பண்ணி, தொடச்சு, நீட்டா ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில வந்துட்டு விளக்கேத்தும்போது 5 பக்கமுமே திரி போட்டு, 5 முகமுமே பிரகாசமா இருக்கிற மாதிரி தான் விளக்கேத்தியிருந்தேன். இந்த மாதிரி குத்து விளக்கு வந்துட்டு நம்ம விசேஷ நாள்ல தான் ஏத்துவோம். இப்படி ஏத்துறது ரொம்பவே நல்லது. லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு ஏத்தியாச்சு. ஆனா வந்துட்டு எங்களுக்கு கீழ வெளிச்சம் ரொம்ப இருக்காது. சூரிய பகவானுமே அங்க வரதுக்கு நாங்க தடை பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா, மேல வந்து பார்க்கிங் ஏரியால வந்துட்டு முன்னாடி ஷெட் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறதுனால, சூரிய ஒளி உள்ள வராது. அதனால மாடியிலேயே வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணிரலாம் அப்படிங்கிறதுக்காக மாடியில தான் பொங்கல் வச்சோம். போய் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு கோலம் தான் போட்டுட்டுருந்தேன். ஆனா, நான் கோலம் போடுறதுக்கு பாப்பா கோஆப்ரேட் பண்ணவே இல்ல. கோல மாவெல்லாம் அங்கங்கேயா கொட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அச்சு வச்சாவது ஒரு கலர்ஃபுல்லா அந்த கோலத்த சுத்தி ஏதாவது பண்ணலான்னு பண்ணும்போது, அதையுமே கைய வச்சு வந்து அவ்வளோத்தையுமே கலச்சு விட்டுட்டே இருந்தாங்க. சரி அப்போ இது நம்மளுக்கு செட் ஆகாது. பாப்பாவ வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு சொல்லு பேச்சு கேட்டு ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க. அப்போ நம்ம அழகா கோலம் போட்டுக்கலாம் அப்டின்ட்டு. இன்னொன்னு எனக்கு ரொம்ப கோலம் எல்லாம் போட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுவேன். அதையுமே போடுறதுக்கு இந்த டைம் பாப்பா வந்து அலோவ் பண்ணல. மாடியில வச்சதுல ஒரு விஷயம் என்ன நல்லதுன்னா, பாப்பா வந்துட்டு ஃப்ரீயா அங்கங்கேயா நடக்க முடிஞ்சுது. இதுவே நம்ம கீழ வச்சிருந்தோம்னா, எல்லாமே சுத்தி கொஞ்சம் இடம் தான் இருக்கும். அடுப்பு பக்கத்துலயும் அவங்க டக்குன்னு போயிருவாங்க. நம்மளால தடுக்க முடியாது. வேற எல்லா பொருளையுமே ஈஸியா கலச்சு போட்டுருவாங்க. நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கிறதுனால, அங்கங்கேயே அவங்க நடக்கிறது, திரியிறதுன்னு இருக்கும். ஸ்டெப்ஸ் கிட்ட போனாங்கன்னா மட்டும் நம்ம புடிச்சு எடுத்துக்கலாம். அடுப்புக்கிட்ட போனாங்கன்னா, அடுப்புக்கிட்ட நம்ம யார் இருக்கோமோ அவங்க பார்த்துக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு மொட்டை மாடியில பண்றது. எங்களுக்கு பொங்கலுக்கு படி தரும்போது, பொங்கலுக்கு பொருத்தி வைக்கிறதுக்குன்னே சின்னதா ஒரு குத்து விளக்கு தந்திருந்தாங்க. நாங்க பொங்கலுக்கு அந்த விளக்கு தான் வச்சிருந்தோம். இந்த டைம் வந்துட்டு வேண்டாம், பெரிய குத்து விளக்க எடுத்து வைக்கலாம். ஏன்னா, ஏதாவது விசேஷம்னா தான் நம்ம இந்த மாதிரி எடுத்து வைப்போம். எனக்கு ஒரு ஆசை, சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய விளக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதுபோல பொங்கலுக்கு தேவையான பொருளுமே நாங்க லாஸ்ட் மினிட்ல வாங்குனதுனாலயோ என்னமோ, எல்லாமே கொஞ்சம் மலிவா தான் கிடைச்சுச்சு. ஏன்னா, இவங்களுக்கு சுத்தமா டைம் இல்ல. பாப்பா பர்த்டேக்கே நெறைய லீவ் எடுத்ததுனால, லீவ் போட்டுட்டும் பண்ண முடியல. பொங்கலுக்கு முந்தின நாள் நைட்டு தான் ஒவ்வொரு பொருளா வாங்கிட்டு வந்தாங்க. அதனால எல்லாமே மலிவு தான். நான் தலையில வச்சிருக்க பூ மட்டும் தான் கொஞ்சம் காஸ்ட்லி. அதுவுமே பொங்கல் டைம்ல தலைக்கு வைக்கிற பூ கொஞ்சம் விலை அதிகமா தான் இருக்கும். இவ்ளோ பூவும் ₹100ன்னு சொன்னாங்க. ஆனா, இதே ₹100ல எங்களுக்கு 5 கரும்பு கிடைச்சுச்சு. நார்மலா ஒரு 2, 3 டேஸ் முன்னாடி 1 டே முன்னாடி நாங்க வாங்கியிருந்தா கூட ஒரு கரும்பு ரூ. 80 ரூ. 90க்கு தான் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ₹70 எல்லாம் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா எங்களுக்கு 5 கரும்பு சேர்த்து ₹100க்கு கிடைச்சுச்சு. ஏன்னா கடையெல்லாம் க்ளோஸ் பண்ற டைம். பொங்கல் வந்ததுக்கப்புறம் பொங்கல் அன்னைக்கெல்லாம் யாருமே கரும்பு வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறமும் வாங்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி வாங்குனா தான் உண்டு.
ஹஸ்பண்ட் வந்துட்டு கரும்பு வாங்க போகும்போது டைம் வந்துட்டு பொங்கலுக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு 10:00 இருக்கும். அந்த கடைக்கார அண்ணாவுமே எல்லாம் வித்து முடிச்சு கடைய க்ளோஸ் பண்ற டைம். அதனால 5 கரும்பு ரூ. 100க்கு குடுத்தாங்க. பொங்கல் வந்துட்டு தெற்கு திசையில மட்டும் பொங்கிரக்கூடாது. மத்த எந்த பக்கம்னாலும் ஓகே அப்டின்ட்டு நான் மனசுக்குள்ள வேண்டிட்டே இருந்தேன். ஆனா வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியே கிழக்கு பக்கமா பார்த்து பொங்குச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 2 பேருமே பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டே இருந்தோம். எனக்கு குலவை எல்லாம் விட தெரியாது. அதனால பொங்கலோ பொங்கல் மட்டும் சொல்லிட்டே இருந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயுமே பொங்கல் வைப்பாங்க. அதனால நம்ம வந்துட்டு 2 பானை, 3 பானையில பொங்குனோம்னா, அது வேஸ்ட்டா தான் போகும். நாங்க என்ன பண்ணியிருந்தோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த அரிசியெல்லாம் நல்லா வெந்து வந்த உடனே, வெண்பொங்கலுக்கு தனியா எடுத்து வச்சுட்டோம். படப்புல மட்டும் கொஞ்சமா இந்த மாதிரி சர்க்கரை போடாம எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா சர்க்கரை எல்லாம் போட்டு பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த பொங்கலையும் எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா, வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லார் வீட்லயுமே பொங்கல் வைப்பாங்க. நம்ம கொண்டு குடுத்தோம்னா அவாய்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கண்டிப்பா வாங்கிப்பாங்க. ஆனா, அவங்க வீட்ல வச்ச பொங்கலும் வேஸ்ட் ஆகும். ப்ளஸ் நம்ம கொண்டு குடுக்குறதும் அது குப்பைக்கு போகலாம். அதனால தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவா தான் பொங்கியிருந்தோம். சர்க்கரை எல்லாம் துருவி தான் போடணும்னு நெனச்சேன். ஆனா கடைசி நேரத்துல மறந்துட்டோம். ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த வெட்டுருவா யூஸ் பண்ணி இதெல்லாம் தள்ளி போட்டுட்டாங்க. அதனால சர்க்கரை கரையிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆயிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணி முடிக்கும்போது கரெக்ட்டா ஒரு 7:30 எல்லாம் இருக்கும்னு நெனைக்கிறேன். 7:30 கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா வந்துட்டு நாங்க பூச வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே குடுத்துட்டோம். கரெக்ட்டா படப்பெல்லாம் போட்டு முடிச்ச உடனே சூரிய பகவான் வந்தாச்சு. சரி நம்ம முதல்ல வந்துட்டு இது வந்துட்டு ப்ராப்பரா இப்படி தான் பண்ணணும்னு நான் பண்ணல. முதல்லயே சொல்லிட்டேன். சூரிய பகவான் வந்த உடனே படப்பெல்லாம் போட்ட உடனே முதல்ல அவர் வந்த உடனே அவருக்கு ஒரு பூசைய குடுத்துறலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நெய்வேத்தியம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பூசை குடுத்துக்கலாம் அப்படின்ட்டு முதல்லயே ஒரு பூசை குடுத்துட்டோம். நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா, இதெல்லாம் வச்சு முடியும்போது கரெக்ட்டா 7:30 மணி எல்லாம் ஆயிடுச்சு. பொங்கலுமே நார்மலா நம்ம வைக்கிற பொங்கல விட, இந்த பொங்கல் இந்த டைம் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டா தெரிஞ்சுச்சா, இல்ல உண்மையாவே டேஸ்ட்டா தான் வந்திருந்துச்சான்னு தெரியல. சாப்பிடுறதுக்கு அவ்ளோ நல்லா இருந்துச்சு. பொங்கல் வந்துட்டு இங்க எல்லா வீடுகள்லயுமே வச்சிருந்தாங்க. 1, 2 வீட்ல மட்டும் தான் வைக்கல. அவங்களுக்கு மட்டும் குடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் குடுத்தாலும் வேஸ்ட்டா தான் போகுங்கிற மைண்ட் செட்ல 1, 2 வீடுகளுக்கு மட்டும் குடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இதுலயுமே ஒரு சில விஷயங்கள் நாங்க ஸ்டார்ட்டிங்ல மறந்திருந்தோம். லேட்டா தான் அதெல்லாம் வச்சோம். இந்த நாளியில அரிசி போட்டு வைக்கிறது, அதுக்கப்புறமா பஞ்ச பாத்திரத்துல தண்ணி வைக்கிறது, இது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜ்ல எங்களுக்கு மறந்துடுச்சு. இதுவுமே கிட்டத்தட்ட நம்ம பூஜை ரூம்ல ஒரு பூஜை எப்படி பண்ணுவோமோ அப்படிதான் பண்ணணும். மறந்துட்டதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்குமே நாங்க ரொம்ப டென்ஷன் ஆகல. நம்ம கடவுளுக்கு பண்றோம். மனசார பண்றோம். கடவுள் கண்டிப்பா அத ஏத்துப்பாங்கங்கிற மைண்ட் செட் தான். பாப்பாவ பார்த்துட்டே பண்ணதுனால ஒரு சில விஷயங்கள் மறந்துடுச்சு. எல்லாமே லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தாலும், எங்களுக்குள்ள அந்த பதட்டமோ, ஒரு கில்ட்டோ எதுவுமே கிடையாது. ஏன்னா, நம்ம அன்பா ஒரு விஷயம் கடவுளுக்குன்னு பண்ணும்போது, கடவுள் அத அக்செப்ட் பண்ணிப்பாங்கங்கிற மைண்ட் செட் தான். நீங்களுமே ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் வைக்கிறீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு யோசிச்சுட்டு வைக்க வேண்டான்னுலாம் டிசைட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வைங்க. அதுல ஏதாவது 1, 2 விஷயங்கள் நீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மத்தவங்க சொல்லும்போது, அத மாத்திக்கோங்க, திருத்திக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இத விட பெட்டரா பண்ணுவீங்க. ஆனா, நீங்க அன்பா ஒரே ஒரு பூ வச்சு பூஜை பண்ணா கூட கடவுள் வந்துட்டு அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம கண்டிப்பா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. மனசார வேண்டுறது தான் மெயினான விஷயம். இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான். பூஜை எல்லாம் முடிஞ்சதும், இந்த பொட்டு எல்லாம் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் காக்காக்குமே நாங்க வந்துட்டு பொங்கல் எடுத்து வச்சுட்டோம் தனியா. அதுக்கப்புறமா கரும்ப தான் வெட்டிட்டு இருந்தோம். கரும்ப வெட்டி கரும்பையுமே அக்கம் பக்கத்துல குடுக்கலான்னு பார்த்தா, எல்லா வீட்லயுமே படைக்கும்போது கரும்பும் வச்சிருந்தாங்க. சரி ஓகே அப்டின்ட்டு 1, 2 வீடுகளுக்கு மட்டும் அந்த கரும்பு பொங்கல் குடுக்கலாம் அப்படின்னு தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்னோட சைல்ட்ஹுட்ல நான் செலிப்ரேட் பண்ண பொங்கல் எல்லாத்துலயுமே, எனக்கு மெயின் ஹீரோ வந்துட்டு பொங்கல் கிடையாது. கரும்பு தான். அதுவும் ஒரு 1 வாரம், 2 வாரத்துக்கு முன்னாடியே பொங்கல் வரப்போகுது. கரும்பு அங்கங்கேயா இருக்கும். வாங்கி குடுங்க, வாங்கி குடுங்கன்னு கேட்டுட்டே இருப்பேன்.
அது எல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வந்துச்சு இவங்க கரும்ப வெட்டும்போது. ஆனா இப்ப வந்துட்டு உடனே அத நம்ம சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் தோணல. முன்னாடி வந்துட்டு என்னோட ஸ்கூல் டேஸ் அந்த டைம்லலாம் ஒரு ஒரு கரும்பு அட்லீஸ்ட் ஒரு 3/4 கரும்பாவது நான் ஒரே நேரத்துல உட்காந்து சாப்பிடுவேன். இப்போ வந்துட்டு அப்படி தோணல. ஆனாலுமே ஒரு 1/2 கரும்பெல்லாம் நான் வந்துட்டு ஒரே நேரத்துல சாப்பிட்டேன். பாப்பா போட்டிருக்க பட்டு பாவாடை சட்டை வந்துட்டு என்னோட அக்கா ஒருத்தங்க வாங்கி குடுத்தது. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்னு இது வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சா போட முடியாது. பாவாடை கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா சட்டை வந்துட்டு கரெக்ட்டா இருக்கு. அதனால வச்சு போட முடியாதுங்கிறதுனால இன்னைக்கே போட்டாச்சு. பொங்கலெல்லாம் வச்சு முடிச்ச உடனே ஃபாஸ்ட்டா வந்து குக் பண்ண தொடங்கியாச்சு. இன்னைக்கு வந்துட்டு ஆப்பமும், வடையும், தேங்காய் சட்னியும் தான். அதுக்கப்புறம் பொங்கல். எங்களுக்கு மேட்சிங்கா இருக்கணுங்கிறதுக்காக ஹஸ்பண்டுக்கு வாங்குன நியூ ட்ரெஸ்ஸ நான் அவங்கள போடவே விடல. இது மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.